நேயர்களுக்கு வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பது சாத்தியமா? ஏன்னா இப்ப அவர் சமீப காலமா அவருடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு வர்ற ஊடகத்தினர் அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். தனி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதாவது 10ஓட 11வது கட்சியா இருக்கிறவங்கன்னா எந்த மாதிரி வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உருவாக்கி விட்டு அவங்களோட ஆதரவாளர்களும் அவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அவரு நிச்சயமா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக மாட்டார் அப்படிங்கிறத தோணுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் 2020 பாஜக சேர்ந்தாரு. சேர்ந்ததுமே பாத்தீங்கன்னா மாநில துணைத் தலைவர் பதவி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒரே வருஷத்துல அவர் மாநில தலைவரா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் அவர் மிகப்பெரிய லீடிங்ல பிஜேபி கொண்டு வந்துட்டு இருந்தார். என்னைக்கு எடுத்தாலும் எப்ப எடுத்தாலுமே மக்கள் மத்தியில பாஜகவை ஒரு பேசு பொருளாவே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தேசிய தலைமையும் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தது. அவர் மாற்றினதுக்கு அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மறைமுகமான போட்டி நிலவுவதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியிலிருந்து அகலும் வரை காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருந்தாரு. அவரை மாநில தலைவரா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததும் அவர் தான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதன் பின்னாடி அவர் செருப்புக்கு அணிஞ்சிட்டு போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாரு. அதுக்கான முழு ஏற்பாடையும் திரு அண்ணாமலை அவர் தான் கவனிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறவர் கண்டிப்பா தனி கட்சி ஆரம்பிக்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சமீபத்துல திரு ரஜினிகாந்த் மற்றும் டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க நிருபர்கள் கேட்டப்போ நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறது வழக்கமான ஒரு சந்திப்பு தான், மாதம் 2 முறை சந்திப்பேன் அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. அதையும் தாண்டி அவர் ரஜினிகாந்த் எனக்கு ஒரு தலைவர், எனக்கு ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ரஜினிகாந்த் கூட இருக்கிற தொடர்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அரசியல் சம்பந்தப்பட்டதா அதுல சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட. அவர் தெளிவா சொன்னாரு, நான் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு. இது நம்ம கிட்ட நம்ம ஒருத்தர் ஏதாவது கேட்டாலும் கண்டிப்பா நான் அதை பண்றப்ப சொல்றேன்னு தான் சொல்லுவோம். நம்மளுக்கு அது கூடியான ஐடியாவே இருந்திருக்காது. அந்த மாதிரிதான் அவருக்கும் அதுக்கான ஐடியா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா மிக சரியா துல்லியமா எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர் தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இங்க இருக்கிறதுலயே ஒரு வித்தியாசமான சித்தாந்தம் கொண்டது RSS சித்தாந்தம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவர் கொள்கைக்காக சேர்ந்தவர். அப்படி இருக்கிறவர் அந்த கொள்கையை விட்டுட்டு வெளியே போக மாட்டார். ஏற்கனவே இதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்கு. கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே எடியூரப்பா. அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போனார். ஆனா அதனால அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாஜக சேர்ந்தார். அதே மாதிரி உமா பாரதி அவங்களும் அதே தான் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க தனி கட்சி ஆரம்பிச்சவங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் பாஜக பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்தவங்க. அதுக்கு பின்னாடி தனி கட்சி ஆரம்பிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆந்திரால சிரஞ்சீவி அவர் மிகப்பெரிய அளவுல கூட்டத்தை கூட்டி தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர்னால ஒரு 20 MLA ஜெயிக்க முடிஞ்சாலும் அவர்னால அதை திறம்பட நடத்தி கொண்டு போக முடியாம காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துட்டார். கூட்டணி இல்லை, அவங்க கட்சியவே இணைச்சிட்டார். அதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னாலும் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தனியா ஆரம்பிச்சு நல்ல எழுச்சியோட வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது இருக்கக்கூடிய நிலைமை நம்ம எல்லாத்துக்குமே கண்கூட தெரியும். அதே மாதிரி மதிமுக திரு வைகோ அவர்கள் திமுகல இருந்து பெரிய எழுச்சியோட பிரிஞ்சு வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சி ஒரு MP சீட்டுக்காக அல்லாட வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில பிரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் தனியா பிரிஞ்சு தனியொருவர் அவங்களுக்கு உண்டான கூட்டத்தை மட்டும் சேர்த்தி கட்சி ஆரம்பிக்கிறது. அதுல தோல்விகள் தான் அதிகமா மிஞ்சிச்சு.
அதையெல்லாம் வந்து இவர் கண்டிப்பாக அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அவர் முடிவு எடுப்பார். அதனால அண்ணாமலை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து நான் வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு வந்து பின்னாடி எப்படி நடக்குங்கிறது தெரியும். ஏன்னா இங்கே நம்ம எல்லாரும் பார்த்தோம் திமுக ஜெயிச்சதுக்கு வந்து ஐபேக் பிரசாந்த் கிஷோர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் பீகாரில். அதுவும் பெருசாக போனியாகாத நிலைமையில் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் கண்டிப்பாக உற்று நோக்குவார் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கிட்ட பேசுனதை பற்றி கேட்டதுக்கும் அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டார், நிச்சயமாக அவர் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு என்டிஏக்குள்ளே வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் அவரும் தெளிவாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த ஏன்னா அவரும் இவருக்கு ஒரு உதாரணமாக தான் இருக்கார். டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார், அது எழுச்சியோடு தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அவரும் கூட எம்எல்ஏ ஆக முடியல, எம்பி ஆக முடியல. அந்த அளவுக்கு தோல்விகள் தான் அவருக்கும் பரிசாக கிடைச்சிது. இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது. அதுபோக நம்ம ஊடகங்கள் கிளப்பி விடுற விஷயம் என்ன அப்படின்னா, தற்சமயம் அண்ணாமலை அவருக்கு வந்து எந்த பதவியும் இல்லை, அவர் வெறும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒரு பொறுப்பு போடணும்னா முதல்ல தலைமை போடணும். இப்போ மாநிலத்தில் வந்து ஒரு மாநில தலைவர் போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள் இவங்கெல்லாம் நியமிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு தேசிய பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேசிய தலைவர்னு ஒருத்தர் நியமிக்கப்படணும். இப்போ ஜேபி நட்டா அவர் தான் தேசிய தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து பதவிக்காலம் ஏற்கனவே முடிஞ்சது. அவர் தற்காலிக தலைவராக தான் தொடர்ந்து கொண்டு இருக்கார். அங்கே வந்து ஒரு தேசிய தலைவராக புதுசாக யார் வர்றாங்களோ அதுக்கு பின்பாடு தான் வந்து தேசிய பொறுப்புகள்லாம் அறிவிக்கப்படும். அதில் நிச்சயமாக இவருக்கு எந்த மாதிரி பொறுப்பு வேணால் கிடைக்கலாம். தேசிய பொதுச் செயலாளர் ஆகலாம், இல்லை தேசிய செயலாளர் ஆகலாம், இல்லை தேசிய துணைத் தலைவர் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு அணிக்கு தலைவராக கூட ஆகலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி தேசிய தலைவியாக இருக்கிறாங்க. அது மாதிரி இவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற தேஜஸ்வி அவரும் பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் அணி தலைவராக இருக்கார். அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு அணியில் தேசிய தலைவராக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தேசிய பொதுச் செயலாளரோ தேசிய துணைத் தலைவரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஜகவில் வந்து ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இது அத்தனையும் அவருக்கும் ஒரு தேசியத்திலிருந்து ஒரு கட்டுப்பாடுகள் அவங்களுக்கும் அறிவுறுத்திருப்பாங்க. இது நடக்கும், இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட பார்க்கலாம். திரு நயினார் நாகேந்திரன் அவரை வந்து கொண்டு வந்தது மாநில தலைவரா அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணிக்கு பலம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் முதல்வராக 4 வருஷம் திறம்பட ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார். அதே மாதிரி பாஜகவால் தமிழகத்தில் முன்னிறுத்தப்பட்டவர் முதலமைச்சர் வேட்பாளராக திரு அண்ணாமலை. அப்போ ஒரு உரைக்குள்ள 2 வாள் கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரே கூட்டணியில் 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது நம்ம ஊடகத்துக்கெல்லாம் வந்து பெரிய தீனியாக இருக்கும். அது வந்து போடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி தான் அவரை வந்து தேசிய பொறுப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு, 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வர்றதுக்கு பாடுபடுவோம் அப்படின்ட்டு. இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பார்க்குறப்போ அவர் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக போகிறக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்த்த நேயர்களுக்கு நன்றி.